ஹலோ கைஸ், நீங்கள் வந்து டெய்லி ஒரு பேக்கெட் மணி மாதிரி 500ல இருந்து ஒரு 1000 ருபீஸ் வரை earn பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா 5000ல இருந்து 10,000 வரை டெய்லி எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, இதுவும் ஒரு ட்ரேடிங் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் நாலேஜ், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் நாலேஜ் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எனக்கு கேம்ஸ் விளாட பிடிக்கும்னாலும் சரி, இதில் நீங்கள் ரியல் மணி வச்சே கேம்ஸ் விளாடலாம். நான் மோஸ்ட்லி 500 ருபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டெபாசிட். நான் டெய்லி ப்ராப்பராக ஒரு லிமிட் வச்சு விளாண்டதுனால என்னால் ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9,975 ருபீஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன். நான் எதில் மணி ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் தான். இதுக்கான லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அந்த சேனலுக்குள்ளார போனீங்கனாலே இதுக்கான லிங்க் இருக்கும். அந்த சேனலில் ஜாயின்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதில் யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதில் ஒன்லி லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட சரி, அதில் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணுங்கள். நான் பிபிஎல் கூட நடுவில் ப்ரிடிக்ஷன்ஸ் தரேன். நான் ஒரு 20,000 ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் தரலான் இருக்கேன். அப்போ தான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை போடுறவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வரும். அதனால தான். ஸோ நீங்கள் அதில் லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் எவ்வளோ மினிமம் டெபாசிட்னு கேட்டிங்கன்னா 300 ருபீஸ் இருந்தால் நீங்கள் டெபாசிட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ மினிமம் வித்ட்ராவல்னு கேட்டிங்கன்னா 500 ருபீஸ் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளார வித்ட்ரா வந்துடும். இது தமிழ்நாட்டில் லீகல் தான், யாரும் பயப்பட தேவையில்ல. இது தமிழ்நாட்டில் இல்லீகல், இதை திடீர்னு பேன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. இது லீகல் தான். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்க லைவ் மேட்சஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். கிரிக்கெட் ஷோ ஆகும், அண்ட் தென் ப்ரோ கபடி, அந்த மாதிரி கபடி லீக்ஸும் ஷோ ஆகும். கீழே அப்படியே வந்தீங்கன்னா கசினோ கேம்ஸ் எல்லாம் இருக்கும். சின்ன சின்ன கேம்ஸ், இந்த அவியேட்டர் ஃபேமஸாக போயிட்டு இருக்குல்ல, அந்த கேமுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனாக வேணும்னு நினைக்கிறவங்க ஃபார் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் கிரிக்கெட்டில் பெட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கிரிக்கெட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். கிரிக்கெட் கொடுத்தேன்னா இது வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக தான் லோட் ஆகும். என்னோடய ஃபோனே அப்படி தான். ஸோ இதில் நீங்கள் வந்து நிறையா மணி ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தோடு வராதிங்க. ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லிமிட் வச்சுட்டு ஏர்ன் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மேட்ச்சில் பெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பெட் பண்ணிக்கலாம். இப்போ லைவாக போயிட்டு இருக்க பிக் பேஷ் லீக்ல ஆஸ்திரேலியா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் விசஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ், அந்த மேட்ச்சில் நான் பெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே எந்த டீம் வின் பண்ணணும்னு கேட்டிருக்கா, வின்னர்னு. ஸோ நான் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸே ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த மெல்போர்ன் ஸ்டார்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணோன்னா அப்படியே கீழே வந்து பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிடுச்சு. பெட் ஸ்லிப் அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா எவ்வளோ மணி என்டர் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நான் ஒரு 50 ருபீஸ் அவங்க கிளிக் பண்ணியிருக்க மணியை என்டர் பண்ணிக்கிறேன். மினிமமாக 10 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டீம் மேலே உங்களோட பெட்டை பிளேஸ் பண்ணிக்கலாம். 50 ரூபான்னு போட்டிருக்கேன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க வின்னிங் எவ்வளோன்னு. 50 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண மணியோட சேர்த்து 190 ருபீஸ் 190 ருபீஸ் இங்கேயே காட்டிடும் உங்களோட வின்னிங் எவ்வளோன்னு. லைவ்ல போயிட்டு இருக்க மேட்ச் எல்லாமே அந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வின்னிங் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிளேஸ் பெட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல என்னோட பெட் வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்குள்ளார பெட் வந்து பிளேஸ் ஆகிரும். லைவ் மேட்ச்சில் வந்து ஸ்டேக் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் கூட எடுக்கும். இதே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உடனே உங்களோட பெட் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆயிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் போட்ட டீம் வின் ஆனிச்சுன்னா அந்த மணி எனக்கு வந்துடும். ஸோ என்னோட பேலன்ஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை மேலே. ஸோ அப்டேட் ஆனிச்சுன்னா அது இப்போ அப்டேட் ஆயிருச்சு. இப்போ 9,925 ருபீஸ் இருக்குது. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி அங்கே போய் லிங்க் எடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லைன்னா டெலிகிராம்லேயே என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அங்கேயே எனக்கு